பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனம். நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னன்னு பார்த்தா, இயேசுவின் அன்பு மாறாது, அது நிலையான அன்பு. இந்த உலகத்தில் எல்லோருடைய அன்பு மாறிடும். தாய் தகப்பன், பெற்றவங்க, சொந்த அத்தை மாமன் பொண்டாட்டி பிள்ளை எல்லார் அன்பு மாறிப்போகும். நிலையான அன்பு இயேசுவின் அன்பு. பார்த்தீங்கன்னா, நான் அநேகர்கிட்ட அன்பு, ஒரு ஊழியக்கார்ட்ட அன்பு காமிச்சு அவர் கடைசி பார்த்தா பழத்தில் இருக்க சாரை வரைஞ்சி சக்கையத்துக்கு தர்ப்பணம் போட்டார். கிறிஸ்தவங்கிட்ட அன்பு காமிச்சு அவங்களும் பாருங்கள் சாரை வரைஞ்சி சக்கையத்துக்கு தூக்கி போட்டாங்க. பல நன்மை செஞ்சுருக்கேன், பல பொருள் ஓசி கொடுத்துருக்கேன், உளுந்து தின்பண்டம், அடிக்கடி தின்பண்டம் கொடுத்துருக்கேன், மம்பட்டி இலவசமாக கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட அன்பு அவங்களும் வச்சுருந்தேன். ஆனால் அன்பு அளவாக தான் வைக்கணும். நம்ம அன்பு வைக்கக்கூடிய தெய்வம் பிதாகுமார பரிசுத்த ஒருவர். அந்த ஆண்டவரிடத்துல தான் 100க்கு 100% உண்மையாக அன்பு வைக்கணும். ஆனால் மனிதங்க மேலே அன்பு உயிரை கொடுக்குற அளவுக்கு மனுஷன் மேலே அன்பு வச்சா நம்மளை வெறுத்து தூக்கி போட்டு கேவலப்படுத்தி நிந்தையை உண்டாக்கி அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அது ஆயுதப்பனா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைகள் நண்பர் வந்து யாரும் அன்பு செலுத்தலாம், செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல ஒரு அளவு இருக்கணும். 100க்கு 100 உயிரே போனாலும் இயேசுவின் மேலே தான் அன்பு. அவருடைய அன்பு மாறவே மாறாது. ஒரு பக்தன் விதமாக பாடல் அன்பை யாரால் கூறலாம். அதாவது உலகத்தில் இருக்க ஜலம் பூரா மையா மாறினாலும், உலகத்தில் இருக்க தண்ணி பூரா மையா மாறினாலும், உலகத்தில் இருக்க பேனாவெல்லாம் மரமெல்லாம் பேனாவானாலும், ஆகாயம் தாளானாலும், அதில் எழுதி தீர்த்தாலும் ஒரு அன்பு வந்து எழுத முடியாதான். காட்டி கொடுத்த யூதாச சிநேகிதனே என்று சொன்னார். முத்தத்தினால ரவியை காட்டி கொடுக்கிறார் என்று சொன்னார். அவ்வளோ ஒரு அன்பு. நம்ம அதிகமாக அன்பு வைக்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் தான். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். மனிதனிடத்தையோ மற்றவர்கிட்ட அன்பு செலுத்தக்கூடாது, அன்பு செலுத்தணும். அன்பு வந்து ஒரு அளவு இருக்கணும். உயிரே போதமாக அன்பு செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. என்னென்ன பொருள் கொடுத்தேன், பைக்கில் கூப்பிட்டு போனேன், எப்போ போனாலும் அவங்கள கூப்பிட்டு வருவேன், அன்பு செலுத்துவேன். அவ்வளோ ஒரு அன்பு ஐக்கியம் வச்சுருந்தேன், அனுனி ஐக்கியம். கடைசி பார்த்தா ஏதோ ஒரு தப்பு எவனோ ஒருத்தன் போட்டு விட கடிதத்துக்கு கடைசி என் மேலே இது பண்ணி எனக்கு செய்வனை வச்சு இந்த மாதிரி திருப்பிட்டாங்க. இந்த நாடு இங்கிட்ட திரும்பிடுச்சு. அப்போ முற்பொருள் செய்தால் பிற்பொருள் விளையும். அவங்களுக்கு திரும்போது அது சும்மா விட மாட்டார். அது வந்து மோச்சத்துக்கு போக முடியாது. எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் அந்த செய்வனை பண்ணி ஏவலையை விட்டு சாத்தனையை விட்டு அடிக்காங்க பாருங்கள், ரிட்டன் ரிபீட் ஆகும். இந்த மாதிரி ஏவல் பில்லி சுனி வைக்கிறவங்க குடும்பம் விளங்காது. இப்படி தான் ஒரு இடத்துல கோயில்பேட்டில் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு செய்வனை வச்சு அவங்க கைகாலம் முடக்கிட்டாங்க. நானும் எங்கள் மாமாவும் ஜோமான போயிருந்தோம். அப்போ பாருங்களேன், அப்போ மனுஷனோட அன்பு பூரா மாறிடும். நிலையான அன்பு, மாறாத அன்பு, உண்மையுள்ள அன்பு, ஒப்பற்ற அன்பு, அவருக்கு நிகராக வேறு அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம அதிகமாக உயிரே போகிற அளவுக்கு அன்பு யார் மேலே வைக்கணும்? ஆண்டவராக இயேசு மேலே, ஆண்டவர் மேலே தான் அன்பு வைக்கணும். மனுஷங்க மேலே அன்பு அளவாக தான் இருக்கணும். நம்மளை கேவலப்படுத்துவாங்க, வெக்கப்படுத்துவாங்க, செய்வனை செஞ்சிருவாங்க, நம்ம நல்லா இருக்க பிடிக்காது, அன்பெல்லாம் தூக்கி தூரம் போட்டு போயிடுவாங்க. மனிதனோட அன்பு மாறணும். இயேசுவின் அன்பு நிலையான அன்பு, அது மாறாத அன்பு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லிக்கிட்டே போகலாம், காலம் காணாது.